நல்லா புரியும். புக்க பாருங்க. an ஆப்பிள். ஆப்பிள் ஏல ஆரம்பிக்குது, அதனால ஆன் போட்டிருக்கேன். an egg. எக் ஈல ஆரம்பிக்குது, அதனால ஆன் போட்டிருக்கேன். an இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் ஐல ஆரம்பிக்குது, அதனால ஆன் போட்டிருக்கேன். an owl. owl ஓல ஆரம்பிக்குது, அதனால ஆன் போட்டிருக்கேன். an umbrella. umbrella யூல ஆரம்பிக்குது, அதனால ஆன் போட்டிருக்கேன். இது போல ஏ இ ஐ ஓ யூ, அதாவது வவ்வல்ஸ்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னால ஆன் போடணும். அதே முதல் எழுத்து கான்சனன்ட்ல ஆரம்பிச்சா அதுக்கு முன்னால ஏ போடணும். a ball, a cat, a dog, a fan, a goat. இது போல கான்சனன்ட் சவுண்ட்ல ஆரம்பிக்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் முன்னால ஏ போடணும். அப்புறம் உங்க புக்லயே மேல எக்ஸாம்பிள்ஸ்ல ஏக்கும் ஆனுக்கும் பக்கத்துல டிஹெச் த கொடுத்திருக்க இல்லையா, அத பாருங்க. அதாவது டிஹெச்ன்ற வார்த்தைய தீனு உச்சரிக்கலாம், தானு உச்சரிக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். எங்க தீனு உச்சரிக்கணும்னா வவ்வல் சவுண்டுக்கு முன்னால டிஹெச் வந்தா தீனு உச்சரிக்கணும். அதே கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னால டிஹெச் வந்தா தானு உச்சரிக்கணும். உங்க புக்ல மேல பாருங்க. தி ஆப்பிள், தி எக், தி இன்ஸ்பெக்டர், தி அவுல், தி அம்ப்ரெல்லா. இது போல வவ்வல் சவுண்ட்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னால டிஹெச் வந்தா தீனு உச்சரிக்கணும். அதே பக்கத்துல பாருங்க. த பால், த கேட், த டாக், த ஃபேன், த கோட். இது போல டிஹெச் கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னால வந்தா தானு உச்சரிக்கணும். அவ்வளவுதான். சாரி, புக்க பாருங்க. where to use a or an. a அல்லது an எங்க யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். a before consonant sound. consonant சவுண்டுக்கு முன்னால a யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. a kid, a jug, a line, a mad, a net, etc. இது போல சொல்லிட்டே போலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க. an before vowel sound. vowel சவுண்டுக்கு முன்னால an யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க. an aeroplane, an engineer, an Indian, an orange, an umpire, etc. இது போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே போலாம். இந்த நோட்டை கவனிங்க. நோட். Sometimes we need to use a before vowels and an before consonants. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நோட்ல நான் என்ன சொல்லிருக்கேன்? vowel சவுண்டுக்கு முன்னால a, கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னால an சொல்லிருக்கேன். அதாவது சில இடங்கள்ல ஏ இ ஐ ஓ யூ வெளியே தெரியாது, ஆனா அதோட உச்சரிப்பு மட்டும் அங்க இருக்கும். பல இடங்கள்ல வெளியே தெரிஞ்சிடும், சில இடங்கள்ல தான் வெளியே தெரியாது. இருந்தாலும் உயிரெழுத்தின் உச்சரிப்பு அங்க இருக்கும். அது போல இடங்கள்லயும் ஆன் தான் போடணும். இதே போல கான்சனன்ட்ஸும் சில இடங்கள்ல வெளியே தெரியாது, ஆனா அதோட உச்சரிப்பு மட்டும் அங்க மறைஞ்சிருக்கும். பல இடங்கள்ல வெளியே தெரிஞ்சிடும், சில இடங்கள்ல தான் வெளியே தெரியாது, ஆனா மெய்யெழுத்தின் உச்சரிப்பு மட்டும் அங்க இருக்கும். அது போல உச்சரிப்பு மட்டும் உள்ள இடத்துக்கும் ஏ தான் போடணும். இதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. an எம்பி. எம்பிக்கு முன்னால an தான் போடணும். எம்பியில முதல் எழுத்து எம் இருந்தாலும் எம் உச்சரிக்கும் பொழுது இஎம் எம்னு உச்சரிக்கிறோம். எப்படி? இஎம் எம்னு உச்சரிக்கிறோம். அதாவது இ சவுண்ட்ல ஆரம்பிக்குது, இ பபல், அதனால an போடணும். முடிஞ்சா எப்படி பாருங்க. அப்படி இல்லையா எம்பிய தமிழ்ல எழுதி பாருங்க. எழுதுனா ஏ இம் பின்னு வரும். இது போல எழுதிட்டு இப்போ தமிழ்ல முதல் எழுத்து 12 உயிரெழுத்துக்கள்ல ஒன்னான்னு பாருங்க. தமிழ்ல 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுல இது ஏதாவது ஒன்னான்னு பாருங்க. அப்படி அந்த எழுத்து ஆல இருந்து அவுக்குள்ள ஏதாவது ஒன்னா இருந்தா முன்னால ஆன் போடணும். எம்எல்ஏக்கு ஆன் எம்எல்ஏன்னு போடணும். எம்ஏக்கு முன்னால ஆன் எம்ஏன்னு போடணும். என்ஆர்ஐக்கு முன்னால ஆன் என்ஆர்ஐன்னு போடணும். தமிழ் இதெல்லாம் எழுதி பாருங்க, ஏ வரும். ஏ உயிரெழுத்து, அதனால ஆன் போடுறோம். ஆன் ஆனஸ்ட். ஆனஸ்ட் தமிழ்ல ஆனஸ்ட்ல முதல் எழுத்து என்ன? ஆல் ஆரம்பிக்குது. ஆ என்ன? உயிரெழுத்து, அதனால முன்னால ஆன் போடணும். ஆன் ஆர். ஆர் அதாவது ஒரு மணி நேரம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சொல்லுவோம் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆள் ஆரம்பிக்கு தமிழ்ல, அதனால முன்னால பாருங்க ஆன் போடுறோம். இப்போ ஏக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஏ யூனிவர்சிட்டி. ஏ யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி யூல ஆரம்பிக்குது. அதாவது இங்கிலீஷ்ல யூ என்ன? பபல். பபலா இருந்தாலும் முன்னால ஏ தான் போடணும். ஏ யூனிவர்சிட்டி தமிழ் எழுதி பாருங்க. எழுதும்போது என்ன வரும்? யூ நீ வ இர் சி இட்டி இப்படிதான் எழுதுவீங்க. அப்ப முதல் எழுத்து என்ன? யூ. யூ என்ன தமிழ்ல? உயிர் மெய் எழுத்து. நான் என்ன சொன்னேன்? உயிர் எழுத்தா இருந்தாதான் முன்னாடி ஆன் போடணும். இந்த யூ என்ன? உயிர் மெய் எழுத்து தமிழ்ல,
அதனால முன்னால ஏ தான் போடணும். அதனால தான் என்ன பண்றோம், ஏ யூனிவர்சிட்டின்னு எழுதுறோம். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, ஏ யூஸ்ஃபுல். யூஸ்ஃபுல் தமிழ் எழுதி பாருங்க, யூ இஸ் பு இல் அப்படின்னு வரும். அப்ப முதல் எழுத்தான தமிழ்ல யூ, யூ என்ன மறுபடியும் உயிர்மை எழுத்து, அதனால முன்னாடி ஏ யூஸ்ஃபுல் போடணும். அப்போ யூனிவர்சிட்டின்னு சொல்லும் போது ஏ யூனிவர்சிட்டி, யூஸ்ஃபுல் சொல்லும் போது ஏ யூஸ்ஃபுல். அடுத்து இதையும் பாருங்க, ஏ யூரோப்பியன். இதுவும் மேல சொன்ன மாதிரி தான். யூரோப்பியன் பாருங்க ஈல ஆரம்பிக்குது, இருந்தாலும் தமிழ்ல நீங்க எழுதும் போது என்ன இது போல வராது. எப்படி வரும், அந்த யூ தான் வரும். யூ என்ன மறுபடியும் உயிர்மை எழுத்து, அதனால முன்னாடி என்ன போடணும், ஏ தான் போடணும், ஆன் போடக்கூடாது. என்ன புரியுதா? சரி, இந்த நோட்டை பாருங்க. நோட், THE is pronounced as the before vowel sound and the before consonant sound. அதாவது vowel soundக்கு முன்னால TH இருந்தா தீனு உச்சரிக்கணும், அதே consonant soundக்கு முன்னால TH இருந்தா தானு உச்சரிக்கணும். சரி, அடுத்த புக்க பாருங்க. When to use a or an and the. a அல்லது an இத எப்ப யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். a or an is used when a noun is introduced for the first time. அதாவது a அல்லது an எப்ப யூஸ் பண்ணணும்னா, ஒரு பெயர்ச்சொல்ல முதல்ல வாக்கியத்துல அறிமுகப்படுத்தும் போது அதுக்கு முன்னால a யூஸ் பண்ணணும். இதான் விஷயம். a அல்லது an இடத்துக்கு ஏத்த மாதிரி. அதை அடுத்து பாருங்க, the is used when a noun is used for the second and subsequent times. இந்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு பெயர்ச்சொல் ஒரு வாக்கியத்துல ரெண்டாவது அல்லது மூணாவது முறையா வரும்பொழுது அந்த பெயர்ச்சொலுக்கு முன்னால த போடணும். மொத்தமா என்னன்னா, ஒரு பெயர்ச்சொல் சென்டென்ஸ்ல முதல் முறையா வந்தா அந்த பெயர்ச்சொலுக்கு முன்னால ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணலாம். அதே பெயர்ச்சொல் சென்டென்ஸ்ல ரெண்டாவது அல்லது மூணாவது முறையா வந்தா அந்த பெயர்ச்சொலுக்கு முன்னால TH போடணும், அதாவது த போடணும். இதான் விஷயம். எக்ஸாம்பிள் பாருங்க, we saw a movie. my father saw the movie already. நாங்க ஒரு படம் பார்த்தோம், எங்க அப்பா அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டாரு. பாருங்க, தமிழ்லயே ஒரு பெயர்ச்சொல்ல வாக்கியத்துல முதல் முறையா அறிமுகப்படுத்தும் பொழுது ஒருன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். அதே பெயர்ச்சொல் ரெண்டாவது அல்லது மூணாவது முறையா வரும்பொழுது அந்தன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம் இல்லையா? இதையே இப்படி சொல்லி பாருங்க, நாங்க அந்த படத்தை பார்த்தோம், எங்க அப்பா ஒரு படத்தை ஏற்கனவே பார்த்துட்டாரு. இது மீனிங்ஃபுல்லா இருக்கா? இல்ல இல்லையா? சோ இது போல பேச முடியாது. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, புரியும். I consulted a doctor yesterday. The doctor charged ₹100 without injection. நான் நேத்து ஒரு டாக்டரை பார்த்தேன், அந்த டாக்டர் ஊசியே போடாம ₹100 வாங்கிட்டாரு. Tata has launched a new car in India. Name of the car is Mint. டாடா ஒரு புதிய காரை அறிமுகப்படுத்தியிருக்கிறது, அந்த காரின் பெயர் மின்ட். என்ன புரியுதா? இது போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே போலாம். சரி, இப்ப புக்க பாருங்க. Other uses of the. the ஆர்டிகலை வேற எங்கெல்லாம் யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். புக்கு கவனிங்க. The article the is used before the names of oceans, seas, rivers, mountain ranges, gulfs, group of islands, great books, some natural objects, high post, musical instruments, ordinals, superlatives, or to emphasize something. இந்த the ஆர்டிகலை பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், மலைத்தொடர்கள், வளைகுடாக்கள், தீவு கூட்டங்கள், தலைசிறந்த புத்தகங்கள், சில இயற்கை பொருட்கள், உயர்ந்த பதவிகள், இசைக்கருவிகள், இவங்களுடைய பேருக்கு முன்னால இந்த த யூஸ் பண்ணலாம். ஆனா இங்கெல்லாம் தக்கு மீனிங் கிடையாது. இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம், கவனிங்க. ஓஷன்ஸ், அதாவது பெருங்கடல்கள் பேருக்கு முன்னால. ஃபர்ஸ்ட் பாருங்க, தி இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல். த பசிபிக் ஓஷன், பசிபிக் பெருங்கடல். தி அட்லாண்டிக் ஓஷன், அட்லாண்டிக் பெருங்கடல், எட்ஸெட்ரா. அடுத்து கடல் பேருக்கு முன்னாலேயும் த யூஸ் பண்ணலாம். தி அரேபியன் சி, அரபிக்கடல். த பிளாக் சி, கருங்கடல். த ரெட் சி, செங்கடல், எட்ஸெட்ரா. அடுத்து ஆறுகளுடைய பேருக்கு முன்னாலேயும் த போடலாம். த காவேரி, காவிரி ஆறு. த கேஞ்சஸ், கங்கை ஆறு. த நைல், நைல் நதி. இது போல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். மவுண்டன் ரேஞ்சஸ்க்கு முன்னாடியே வரும், அதாவது மலை தொடர்கள் பேர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாலேயும் TH போடலாம். தி ஹிமாலயாஸ், இமயமலை தொடர்கள். த விந்தியாச்சல், விந்திய மலை தொடர்கள். அடுத்து பாருங்க, கல்ஃப்ஸ், வளைகுடா பேருக்கு முன்னாலேயும் போடலாம். த மன்னார் கல்ஃப், மன்னார் வளைகுடா. த பெரிஷியன் கல்ஃப், பாரசீக வளைகுடா. இது போல நிறைய சொல்லலாம். அடுத்து பாருங்க, குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ்,
தீவு கூட்டங்கள் பேருக்கு முன்னால இதை யூஸ் பண்ணலாம். த மால்தீவ்ஸ் மாலத்தீவுகள், த லட்சத்தீவ் லட்சத்தீவுகள், தி அந்தமான் அண்ட் நிக்கோபார்ஸ் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இது போல இதுக்கும் நிறைய சொல்லலாம். சரி, அடுத்து பாருங்க. கிரேட் புக்ஸ் தலை சிறந்த புத்தகங்கள் பேருக்கு முன்னாடியும் போடலாம். த பகவத்கீதா பகவத்கீதை, த பைபிள் தமிழ்ல பைபிள், த குரான் குரான். இது போல தலை சிறந்த புத்தகங்கள் இருக்கு இல்லையா, திருக்குறள் கூட சொல்லலாம். த திருக்குறள். இது போல தலை சிறந்த புத்தகங்களுக்கு முன்னாடியும் TH போடலாம். அடுத்து நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் இயற்கை பொருட்கள் பேருக்கு முன்னாலேயும் இந்த TH யூஸ் பண்ணலாம். பாருங்க, த சன் சூரியன், த மூன் நிலா, த லைட்னிங் மின்னல் எட்ஸெட்ரா. அடுத்து ஹை போஸ்ட் உயர்ந்த பதவிகளுக்கு முன்னாலேயும் இதை போடலாம். த பிரைம் மினிஸ்டர் பிரதமர், த பிரசிடென்ட் ஜனாதிபதி, த சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் எட்ஸெட்ரா. இது நிறைய சொல்லலாம். அடுத்து பாருங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இசை கருவிகள் பேருக்கு முன்னாலேயும் போடலாம். த பியானோ, த வீணா, த வயலின் இதுக்கும் சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஆர்டினல்ஸ் ஆர்டினல்ஸ்க்கு முன்னாலேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இது போல சொல்லிட்டே போலாம் இல்லையா. இது எல்லாமே என்ன ஆர்டினல்ஸ். இதுக்கெல்லாம் முன்னாலேயும் த போடலாம். த ஃபர்ஸ்ட் ஒன்னாவது, த செகண்ட் ரெண்டாவது, த தேர்ட் மூணாவது. அடுத்து இது மட்டும் இல்லாம சூப்பர்லேட்டிவ்ஸ்க்கு முன்னாலேயும் TH யூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவ்ன்ற பாடத்துல சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னால த போடணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? த டாலஸ்ட் மிக உயரமான, த கிளவரஸ்ட் மிக புத்திசாலியான, த லாங்கஸ்ட் மிக நீளமான. இது போல இடங்கள்லயும் த போடலாம். கடைசியா இத பாருங்க, டு எம்பசைஸ் அதாவது வலியுறுத்தி சொல்லும் போது, ஏதோ ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லும் போதும் TH போடலாம். கவனிங்க, திஸ் இஸ் த ரிங் தட் ஐ லாஸ்ட். இந்த மோதிரத்தை தான் நான் தொலைச்சிட்டேன். இந்த மோதிரத்தை தான் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லும் போது TH வரும். தட் இஸ் த காலேஜ் வேர் ஐ ஸ்டடிட். அந்த காலேஜ்ல தான் நான் படிச்சேன். அந்த காலேஜ்ல தான் ஸ்ட்ராங்கா சொல்லும் போது TH வரும். இந்த இடங்களை தவிர TH அதாவது வேற எங்கேயும் வராது. என்ன புரியுதா? சரி, கடைசியா உங்க புக்ல கொடுத்திருக்க பாயிண்ட கவனிங்க. நோட், நோ ஆர்டிகல்ஸ் பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் பர்சன், பிளேஸ், மெட்டீரியல், லாங்குவேஜஸ் அண்ட் அன்கவுண்டபிள் ஐட்டம்ஸ். அதாவது ஆள் பேர், இடம் பேர், மெட்டீரியல் பேர், மொழி பெயர், எண்ண முடியாத பொருட்கள் இதுக்கெல்லாம் முன்னால ஏ அண்ட் த இந்த மூணுமே வராது. அதாவது ஒரு நேதாஜி, ஒரு சென்னை, ஒரு ரப்பர், ஒரு பிளாஸ்டிக், ஒரு பித்தளை, ஒரு இரும்பு, ஒரு ஆங்கிலம், ஒரு தமிழ், ஒரு காற்று, ஒரு தண்ணி. இப்படிலாம் தமிழ்லயும் பேச முடியாது, இங்கிலீஷ்லயும் பேச முடியாது, எந்த லாங்குவேஜ்லயும் பேச முடியாது. மேல கொடுத்திருக்க குறிப்பை என்னைக்கும் வரக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கு மேல இந்த ஆர்டிகல்ன்ற பாடத்துல நடத்துறதுக்கு வேற எதுவும் விஷயம் இல்ல. இந்த பாடத்துல நாம பார்த்ததை சுருக்கமா சொல்றேன், கவனிங்க. ஆன் வவ்வல் சவுண்டுக்கு முன்னால, ஏ கான்ஸ்டன்ட் சவுண்டுக்கு முன்னால, TH வவ்வல் சவுண்டுக்கு முன்னால வந்தா தீனு உச்சரிக்கணும். அதே TH கான்ஸ்டன்ட் சவுண்டுக்கு முன்னால வந்தா தன்னு உச்சரிக்கணும். வாக்கியத்துல முதல்ல வர நவுனுக்கு முன்னால ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணலாம். அதே நவுன் ரெண்டாவதா அல்லது அதுக்கு மேல வந்தா முன்னால த போடணும். அவ்வளவுதான். என்ன புரியுதா? ரைட். இதோட இந்த பாடத்தை முடிக்கிறேன். இப்போ சைலண்ட் லெட்டர்ஸ் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், கவனிங்க. இங்கிலீஷ்ல ஒரு சில வார்த்தைகள்ல சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கும். எழுதும்போது சைலண்ட் லெட்டர்ஸை எழுதணும், ஆனா பேசும்போது அதை உச்சரிக்க கூடாது, விட்டுடலாம். தமிழ்ல இது போல சைலண்ட் லெட்டர்ஸ் உள்ள வார்த்தைகள் கிடையாது. எழுதுற எல்லா எழுத்தையும் நாம உச்சரிப்போம். இந்த சைலண்ட் லெட்டர்ஸ் உள்ள ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன், கவனிங்க. KNOW நோன்ற வார்த்தையில K சைலண்ட், W சைலண்ட். எழுதும்போது KW ரெண்டும் போடணும், ஆனா பேசும்போது அதை உச்சரிக்க கூடாது. அதே போல WALK வாக்குன்ற வார்த்தையில L சைலண்ட், வாக்குன்னு உச்சரிக்கணும். அதே போல COMB கோம்ன்ற வார்த்தையில B சைலண்ட், கோம்னு உச்சரிக்கணும். DOUBT டவுட்ன்ற வார்த்தையில B சைலண்ட், டவுட்னு உச்சரிக்கணும். LAKH லாக்ன்ற வார்த்தையில H சைலண்ட், LAKன்னு உச்சரிக்கணும். அதாவது LAKனா லாக்னு அர்த்தம், இப்படி உச்சரிச்சா போதும். இதே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல LAC வரும், அது வேற. ஓகே, அடுத்து பாருங்க. டேக், TAKE டேக்ன்ற வார்த்தையில E சைலண்ட், டேக்னு உச்சரிக்கணும். இது போல சைலண்ட் லெட்டர்ஸ் உள்ள வார்த்தைகளை லிஸ்ட் எடுக்க முடியுமான்னா இது முடியாது. படிக்க படிக்க நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, அல்லது டிக்ஷனரியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பெரும்பாலும் சைலண்ட் லெட்டர்ஸ் உள்ள வார்த்தைகள் இருக்க வாய்ப்பு இல்ல. அமெரிக்கன் இங்கிலீஷ் பத்தி முதல்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, ஸ்ரீதர்ன்ற ஸ்டூடெண்ட்
ஒரு டவுட் கேட்டாரு. ஏன் சார், பிரசன்ட் டென்ஸ்ல சிங்குலருக்கு பக்கத்துல இஸ் போடணும், ப்ளூரலுக்கு பக்கத்துல ஆர் போடணும்னு சொன்னீங்களே, இதை ஏன் சார் மாத்தி போடக்கூடாது? அதாவது ப்ளூரலுக்கு பக்கத்துல இஸ், சிங்குலருக்கு பக்கத்துல ஆர். நான் என்ன சொன்னேன்னா இது போல மாத்தி போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னு அவர் கேட்டாரு. பொதுவா மொழின்ற ஒன்ன உருவாக்கியதே மனுஷன்தான். நாமே ஒரு ஒளி வடிவம் கொடுத்து, அதுக்கு ஒரு எழுத்து வடிவத்தை கொடுத்து, அதை வச்சு பல வார்த்தைகளை உருவாக்கி, பல இலக்கண விதிமுறைகளை ஏற்படுத்தி, ஆக இது எல்லாமே மனுஷனால ஏற்படுத்தப்பட்ட விதிமுறைகள். அத நாமே எல்லாரும் ஒரே மாதிரியே ஃபாலோ பண்ணணும். நாமே இதை மீறக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர்ஸ், ஒரு அடிக்கு 12 இன்ச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR/100. இதெல்லாம் நாம உலகம் முழுக்க ஒரே மாதிரி ஃபாலோ பண்றோம், ஃபாலோ பண்ணணும். சார், ஒளினா என்ன? வெளிச்சம், பெரியலி போட்டா. இதுக்கு ஏன் பெரியலி போடுறோம் சொல்லுங்க பாக்கலாம். அதே இதை பாருங்க, ஒலி, சத்தம், சவுண்ட். இதுக்கு ஏன் சின்னலி போடுறோம் கேட்டா இது யாராலையும் சொல்ல முடியாது. உங்களை யாராவது கேட்டா என்ன சொல்வீங்க? அது அப்படிதான் சொல்வீங்க. நாம ஸ்கூல் படிக்கும் போதே ஒலிக்கு, அதாவது வெளிச்சத்துக்கு சின்னலி போட்டு, ஒலி சத்தத்துக்கு பெருவலி போட்டு சொல்லி கொடுத்திருந்தா நாம இப்பவும் அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? ஆக இது எல்லாமே நாமே ஏற்படுத்திக்கிட்ட விதிமுறைகள். இப்போ ஆரம்பத்திலேயே சூரியனை காட்டி அதை நிலான்னு சொல்லியிருந்தா நாம நிலான்னு தான் சொல்வோம். அதனால இப்ப இந்த கோர்ஸ்ல நாம சொல்லித்தர விஷயங்கள், விதிமுறைகள் எல்லாமே உலகம் முழுக்க ஒரே மாதிரி யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணணும். நான் என்ன சொல்லி தரேனோ அதை அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கங்க, வேற எதுவும் வேணாம். இதுக்கு மேல கிளாஸை கண்டினியூ பண்ண முடியாது, டைம் ஆகுது. அதனால இதோட கிளாஸை முடிக்கிறேன். எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லியிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க. வில் மீட் டுமாரோ. தேங்க்யூ. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட நேரடியாகவும் கற்றுக்கலாம், ஆன்லைனில் அதாவது ஸ்கைப் மூலமாகவும் கற்றுக்கலாம், அல்லது மொபைல் வழியாகவும் கற்றுக்கலாம். டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு கிளாஸ்ல நான் பார்க்க போறது எந்த பாடமும் இல்ல. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறீங்க. இன்னையோட நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி 1 மாசம் ஆகுது. நீங்க இந்த கோர்ஸ்ல சேர்ந்து படிக்கிறது யாருக்காவது தெரிஞ்சா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் 1 மாசமா கத்துக்கிறியே, ஏதாவது இங்கிலீஷ்ல பேசி பார்க்கலான்னு கேட்பாங்க. உங்களுக்கு பேச தெரியலன்னா விஷயம் தெரியாத சில பேர் கேலியும் செய்வாங்க. நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, நீங்க இன்னும் முழுமையா வாக்கியம் அமைக்கிறதுக்கு கத்துக்கவே இல்லை. நானும் சொல்லி தரல. நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்ததை மட்டும் வச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், ஸ்டோரி புக்ஸ், நாவல்ஸ், உங்க டெக்ஸ்ட் புக்ஸ் இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. நானே ஒரு முறை படிக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இன்னும் 1 மாசம் படிச்சு இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாதான் அதெல்லாம் உங்களால முடியும். உங்களால எதை எடுத்தாலும் புரிஞ்சுக்க முடியும், பேச முடியும், எழுத முடியும். எல்லாமே இந்த 1 மாசம் முடிஞ்சாதான். காரணம் என்னன்னா, இப்ப படிச்சா அதுல நான் நடத்திய பாடம், நடத்த போற பாடம் எல்லாம் கலந்து வாக்கியம் அமைஞ்சிருக்கும். நடத்திய பாடத்துல இருந்து வந்தா புரிஞ்சுப்பீங்க, நடத்த போற பாடத்துல இருந்து வந்தா புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நான் முதல்லயே இதை பத்தி ஒரு முறை சொல்லியிருக்கேன், எதையும் படிக்காதவன்னு. அதே போல படிக்க வேணாம். சரி, நீங்க நினைக்கலாம், என்ன சார் நாங்க இங்கிலீஷ் பேச எழுத சொல்லிக் கொடுங்கன்னா என்னவோ நவுனு, வேர்பு, டென்ஸ், அட்ஜெக்டிவ், ப்ரொனவுன், ப்ரிப்போசிஷன்ஸ் இதெல்லாம் நடத்துறீங்களே, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் சார்னு. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இங்கிலீஷ புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியாது, இங்கிலீஷ்ல பேச முடியாது, இங்கிலீஷ்ல எழுத முடியாது. இது எப்படின்னு நிரூபிக்க போற கவனிங்க. இப்போ உங்களுக்கு நான் டீச் பண்றது எல்லாமே தியரி. இந்த தியரியை அப்ளை பண்ணி தான் எப்படி பேசுறது, எழுதுறது, படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். தியரியும் முக்கியம், பிராக்டிகலும் முக்கியம். கேரட் அல்வா செய்வது எப்படின்னு உங்க ஒரு புக்ல போட்டிருக்கு, அது தியரி. அதையும் நீங்க செஞ்சு பார்த்தா அது பிராக்டிகல். இது வரைக்கும் உங்களுக்கு நான் எத்தனை பாடம் நடத்திருக்கணும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படிலாம் வாக்கியம் அமைச்சு பேசலாம், எழுதலாம், படிச்சு புரிஞ்சுக்கலாம்னு சொல்ல போற கவனிங்க. இது வரைக்கும் என்னென்ன பாடம் நடத்திருக்கேன்னா, நவுன்
பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல் ஆள் பேரா இருக்கலாம், பொருள் பேரா இருக்கலாம், இடம் பேரா இருக்கலாம். அப்புறம் அதுல 2 டைப்ஸ் பாத்தீங்க. ஒன்னு காமன் நவுன், இன்னொன்னு ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்னா பொதுவா சொல்றது, ப்ராப்பர் நவுன்னா குறிப்பா இதான்னு சொல்றது. அப்புறம் ப்ராப்பர் நவுன் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா இருக்கணும், டிக்ஷனரியில மீனிங் இருக்காது, ப்ராப்பர் நவுனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்க. அடுத்த பாடம் என்ன பாத்தீங்க? சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பாத்தீங்க. அதுல 7 ரூல்ஸ் பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் ரூல் எஸ் சேர்க்கணும். செகண்ட் ரூல் எஸ், எஸ்எஸ், சிஹெச், எஸ்ஹெச், எக்ஸ், ஜெட் இதுல முடிஞ்சா இஎஸ் சேர்க்கணும். தேர்ட் ரூல் என்ன பாத்தீங்க? ஓல முடிஞ்சு ஓக்கு முன்னால கான்ஸ்டன்ட் இருந்தா இஎஸ் சேர்க்கணும். அதே ஓக்கு முன்னால வவல் இருந்தா வெறும் எஸ் சேர்க்கணும். அதே ஒய்ல முடிஞ்சு ஒய்க்கு முன்னால கான்ஸ்டன்ட் இருந்தா ஒய் எடுத்துட்டு ஐஎஸ் சேர்க்கணும். அதே ஒய்க்கு முன்னால வவல் இருந்தா வெறும் எஸ் சேர்க்கணும். கடைசியா எஃப் அல்லது எஃப்இல முடிஞ்சா ரெண்டுத்தையும் எடுத்துட்டு விஎஸ் சேர்க்கணும் பாத்தீங்க. மூணாவது என்ன படம் பார்த்தோம்? verb. verbனா வினைச்சொல். வினையை குறிப்பது வினைச்சொல். verb இல்லாம இங்கிலீஷ்ல எந்த ஒரு சென்டென்ஸும் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். எந்த வாக்கியம் எடுத்தாலும் அதுல verb இருக்கணும். verbல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ராங் verb, இன்னொன்னு வீக் verb. எந்த verbக்கு ed சேர்க்கணுமோ அது வீக் verb, எதுக்கு சேர்க்க தேவையில்லையோ அது ஸ்ட்ராங் verb. ஸ்ட்ராங் verb இவ்வளவுதான் லிஸ்ட் எடுத்து கொடுத்திருக்கேன் 4 பக்கம். பட் வீக் verb இவ்வளவுதான் சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்க முடியாதுன்னு முதல்ல சொன்னேன். அடுத்து முக்கியமான பாடம் பாத்தீங்க. அடுத்து என்ன? 4th லெசன் பாத்தீங்க. முக்கியமான பாடம் டென்ஸ். மொத்தம் 12 காலங்கள் இருக்கு. இந்த 12 டென்ஸ்லயும் क्वेश्चंस எப்படி கேக்குறது, எப்படி ஆன்சர் பண்றது, தமிழ்ல என்ன மீனிங் எல்லாமே பாத்தீங்க. பிரசன்ட் டென்ஸ்ல 9 क्वेश्चंस. do, does, am, is, are, have, has, been, has been. past tenseல 5 क्वेश्चंस கேட்கலாம். என்னென்ன? did, was, were, had been. அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ்ல 8 क्वेश्चंस கேட்கலாம். shall, will, shall be, will be, shall have, will have, shall have been, will have been. மொத்தமா 22 கேள்வி கேட்கலாம்னு பாத்தீங்க. அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல 9, past tenseல 5, ஃபியூச்சர்ல 8, டோட்டலா 28 क्वेश्चंस கேட்கலாம்னு பாத்தீங்க. அடுத்து ப்ரொனவுன்ற லெசன் பார்த்தோம். நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ற வார்த்தையை தான் ப்ரொனவுன் சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன சொன்ன? அந்த டேபிள் ஒன்னு பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அதுல அந்த டேபிள்ல சப்ஜெக்ட்ல இருக்கிறது எல்லாமே வெர்புக்கு முன்னால வரும், ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது எல்லாமே வெர்புக்கு பின்னால வரும், மிடில்ல மேல இருக்கிறதெல்லாம் நவுனுக்கு முன்னால வரும், கீழே இருக்கிறதெல்லாம் சென்டென்ஸ்ல எங்க வேணாலும் வரும்னு பாத்தீங்க. அதுக்கப்புறம் அதே பாடத்துல ஹூ, ஹூம், விச், வாட், ஹூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்கறதுன்னு பாத்தீங்க. அப்புறம் எம்பெடிக் ப்ரொனவுன்ல myself, ourselves, yourself, himself, herself, itself, themselves இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுன்னு பாத்தீங்க. அதர் ப்ரொனவுன்ற பாடத்துல அப்படி பாடம் கிடையாது, இதுலயே அதர் ப்ரொனவுன்ஸ் டாபிக் ஒன்று பாத்தீங்க. அதுல ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பாத்தீங்க. என்ன பாத்தீங்க? who, which, that, whose இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வாக்கியம் அமைக்கிறதுன்னு பாத்தீங்க. அடுத்து 6வது பாடமா அட்ஜெக்டிவ், அதாவது பெயருரிச்சொல் பாத்தீங்க. அட்ஜெக்டிவ் உடைய வேலை நவுனை பத்தி ஏதாவது சொல்லும். இந்த அட்ஜெக்டிவ் இல்லாமையும் வாக்கியம் அமைக்கலாம். இது எதுக்குன்னா வாக்கியத்துக்கு அழகு சேர்க்கறதுக்காக வருதுன்னு சொன்னேன். அட்ஜெக்டிவ் எங்க யூஸ் பண்றதுன்னா ஒன்னு நவுனுக்கு முன்னால யூஸ் பண்ணலாம், அல்லது அட்ஜெக்டிவ்க்கு பின்னால நவுனே இல்லாம யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் உங்க புக்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். இதே அட்ஜெக்டிவ்ல क्वेश्चंसும் பாத்தீங்க. வாட் கைண்ட் ஆஃப், how many, how much, which, what, whose இந்த क्वेश्चंஸ்க்கு எல்லாமே பக்கத்துல கண்டிப்பா நவுன் போடணும். அடுத்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல ஒரு நவுனை இன்னொரு நவுன் கூட எப்படி கம்பேர் பண்றதுன்னு பாத்தீங்க. அப்புறம் ஏன் ஒரு சில அட்ஜெக்டிவ்க்கு ER-ESC சேர்க்கிறோம், ஒரு சில இடங்கள்ல மோர் மோஸ்ட் சேர்க்கிறோம் பாத்தீங்க. அடுத்து அப்பாஸ்ட்ரோபி எஸ் எங்க யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்க. அப்பாஸ்ட்ரோபி எஸ்க்கு உடையன்னு அர்த்தம். உயிர் உள்ளதுக்கு அப்பாஸ்ட்ரோபி எஸ் சேர்க்கணும், உயிர் இல்லாததுக்கு ஆஃப் சேர்க்கணும்னு பாத்தீங்க. 8வது பாடமா ப்ரிப்போசிஷன்ஸ் பாத்தீங்க. அதுல இன், ஆஃப், ஃப்ரம், ஆன், வித், வித்அவுட், ஃபார், ஆஃப்டர், பிஃபோர், டு, அப் இது போல இன்னும் நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்து அதெல்லாம் எப்படி சென்டென்ஸ்ல வருது, அதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்க. கடைசி பாடமா நேத்து ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். ஏ அண்ட் த இந்த மூணையும் எங்க யூஸ் பண்றது, எப்ப யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்க. சரி, இப்போ மேல பார்த்த நவுன், சிங்குலர் அண்ட் ப்ளூரல், verb, tense, pronoun, adjective, case, preposition, articles இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி வாக்கியம் அமைச்சு பேசுறது, எழுதுறது, படிச்சு புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்ல போறேன். கவனிங்க. ஒரு ஸ்டோரி புக்ல இருந்து ஒரு சில வாக்கியங்களை சொல்றேன். அத நான் சொல்லி கொடுத்ததை வச்சு எப்படி புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுன்னு பாருங்க. இந்த சென்டென்ஸ் கவனிங்க. An auto was waiting for him. An எங்க இருந்து வந்திருக்கு? ஆர்டிகல்ல இருந்து வந்திருக்கு. என்ன மீனிங்? ஒருன்னு அர்த்தம். ஏன் ஆன் போட்டிருக்கேன்? ஆட்டோ ஏல ஆரம்பிக்குது, அதாவது வவ்வல்ல ஆரம்பிக்குது, அதனால ஆன் போட்டிருக்கேன். அடுத்த வார்த்தை ஆட்டோ. இது என்ன? நவுன். அதே சமயத்துல என்ன நவுன்? காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் கிடையாது, காமன் நவுன். காமன் நவுன், அதனாலதான் முதல் எழுத்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. இதை கவனிங்க. அடுத்த வார்த்தை வாஸ். வாஸ் எங்க இருந்து வந்திருக்கு? டென்ஸ்ல வந்திருக்கு. என்ன டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ். ஆட்டோ சிங்குலர், அதனால வாஸ் போட்டிருக்கேன். அதே ஆட்டோஸ்னு புளூரல் இருந்தா அங்க வாஸ் இருக்காது, வேர் போட்டிருப்பேன். அடுத்து வெயிட்டிங்ன்ற வார்த்தையை பாருங்க.
என்ன ஃபார்ம்? verb third form. என்ன verb? strong verb weak verb weak verb. லிஸ்ட்ல இருக்காது. 5 forms என்ன? வெயிட்டுக்கு வெயிட், வெயிட்ஸ், வெயிட்டிங், வெயிட்டட், வெயிட்டட். வாஸுக்கு பின்னால verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? third formல இருக்கணும். அதனாலதான் வெயிட்டிங் third formல இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? for. forனா என்ன மீனிங்? காகன்னு அர்த்தம். for எங்க பாத்தீங்க? ப்ரிபோஷன்ல பாத்தீங்க. ப்ரிபோஷனுக்கு முன்னால பின்னால என்ன இருக்கணும்னு சொன்னேன்? ப்ரிபோஷனுக்கு முன்னால நவுன், ப்ரொனவுன், verb, adjective இந்த நாலுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம்னு சொன்னேன். அதே பின்னால என்ன வரும்னு சொன்னேன்? ஒன்னு நவுன் அல்லது ப்ரொனவுன் வரலாம்னு சொன்னேன். அவ்வளவுதான். அந்த ரூல்ஸ் படி தான் வந்திருக்கு, கவனிங்க. இந்த சென்டென்ஸ்ல ஃபாருக்கு முன்னால வெயிட்டிங் இருக்கு. வெயிட்டிங் என்ன? verb. அதே ஃபாருக்கு பின்னால என்ன போட்டிருக்க? ஹிம் போட்டிருக்க. ஹிம் என்ன? ப்ரொனவுன். சோ verb, preposition, pronoun இந்த காம்பினேஷன்ல வந்திருக்கு. ஹிம்ன்ற ப்ரொனவுனுக்கு என்ன மீனிங்? அவனை அல்லது அவனுக்கு. ஹிம் எங்க வரும்னு சொன்னேன்? சப்ஜெக்ட்ல உள்ள ப்ரொனவுன் நடத்தும் போது. ஞாபகம் இருக்கா? ப்ரொனவுன் நடத்தும் போது இந்த டேபிள் பாத்தீங்க. இந்த டேபிள்ல இந்த ஹிம் எங்க பாத்தீங்க? ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்க. சொன்ன உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ல உள்ள எங்க வரும்? வேர்புக்கு பின்னாடி வரும்னு சொன்னேன். அதே போலதான் இந்த இடத்துல ஹிம் பாருங்க, வேர்புக்கு பின்னால வந்திருக்கு. இப்போ மேல சொன்னது மொத்தமா சொல்றேன், கவனிங்க. an article, auto common noun, was past tense, waiting weak verb third form, for preposition, him pronoun. மொத்தமா an auto was waiting for him. ஒரு ஆட்டோ அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். என்ன புரியுதா? சரி, மேல சொன்ன வாக்கியத்தை நெகட்டிவ்ல சொல்லணுமா, அதாவது இல்லன்னு சொல்லணுமா? ரொம்ப சிம்பிள். வாசுக்கு பக்கத்துல நாட் போட்டா இல்லன் மீனிங் கிடைக்கும். அதாவது an auto was not waiting for him. ஒரு ஆட்டோ அவனுக்காக காத்து கொண்டிருந்திருக்கவில்லை. அதே மேல சொன்ன சென்டென்ஸ கொஸ்டினா மாத்தணுமா? ரொம்ப சிம்பிள். வாச முன்னால போட்டா கொஸ்டின் கிடைச்சிடும். was an auto waiting for him. ஒரு ஆட்டோ அவனுக்காக காத்து கொண்டிருந்ததா? கொஸ்டினா மாத்துறத ஏற்கனவே டென்ஸ் நடத்தும் போது சொல்லிக் கொடுத்தேன். பாருங்க, an auto was waiting for him என்ற ஒரு சின்ன சென்டென்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கு பத்தியா? அதே சமயத்துல நீங்க இங்கிலீஷ் பேசும்போதோ அல்லது எழுதும் போதோ யாரும் உங்களை வந்து இது போல கேட்க போறது கிடையாது. அதாவது எது நவுன், எது verb, எது ப்ரொனவுன், என்ன டென்ஸ், ஏன் இதெல்லாம் போடுறோம், இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு யாரும் கேட்க போறது கிடையாது. நான் எதுக்கு இது போல பிரிச்சு சொல்லி தரேன்னா, நாம நடத்துறது இங்கிலீஷ் பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கோ எந்த அளவுக்கு உதவுதுன்றத காட்டுதான். நீங்க படிக்கும்போது, பேசும்போது, எழுதும்போது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செஞ்சா போதும். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன், இதையும் பாருங்க. டெண்டுல்கர்ஸ் ஃபேன்ஸ் ஆர் ஹாப்பி. டெண்டுல்கருடைய ரசிகர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். டெண்டுல்கர் நவுன்ல இருந்து வந்திருக்கு, ப்ராப்பர் நவுன். அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் வந்திருக்கு. அபாஸ்ட்ரோஃபி எங்க பாத்தீங்க? கேஸ் என்ற படத்துல பாத்தீங்க. என்ன மீனிங்? உடையன்னு அர்த்தம். அபாஸ்ட்ரோஃபி இது கூட சேர்க்கணும், உயிருள்ள பொருட்கள் கூட தான் சேர்க்கணும். ஃபேன்ஸ் என்ன? காமன் நவுன், ப்ளூரல். ஆர் பிரசன்ட் டென்ஸ், ஃபேன்ஸ் ப்ளூரல், அதனால ஆர் போட்டிருக்கேன். ஹாப்பி அட்ஜெக்டிவ். அதே சமயத்துல அட்ஜெக்டிவ் வித்வுட் நவுன், அதாவது அட்ஜெக்டிவ்க்கு பின்னால நவுன் இல்லாம. மொத்தமா சொல்லும் போது டெண்டுல்கர்ஸ் ஃபேன்ஸ் ஆர் ஹாப்பி. டெண்டுல்கருடைய ரசிகர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதை கேள்வியை மாத்தணுமா? ரொம்ப சிம்பிள். ஆர் முன்னால பட்ட கேள்வி கிடைச்சிடும். ஆர் டெண்டுல்கர்ஸ் ஃபேன்ஸ் ஹாப்பி?